இந்த புத்தகங்களில் பேர் எழுதப்படாத அனைவரும் பாவிகளே. The people's names which was not written on any of these books are all sinners. இவருடைய பெயர்கள் அந்த கிரியைகள் புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதில்லை. இவருடைய பாவ அக்கிரம கிரியைகள் அங்கே எழுதப்படுகிறது. Their good activities are not mentioned, rather their evil deeds only mentioned in the book of deeds. அப்படி என்றால் பெயர் எழுதப்படாத கிரியைகள் புத்தகத்திலே இந்த பாவம் இன்னான் செய்தான் எப்படி தெரிய வரும்? Then how could be known if this person have committed this sin? ஒருவேளை அவர் பெயரோடு கூட கிரியைகள் எழுதியிருந்தால் இவன் இந்த பாவம் செய்தான் என்று நியாய தீர்ப்பு கிடைக்கும். If at all his name will be mentioned in the same line of his sin, then we could understand he has committed this sin. வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 12 வசனத்தின்படி அவனவன்